இந்த கதையின் பெயர் கர்வம் எப்பொழுதும் அழிவை தரும். இப்ப கதைக்குள்ள போலாம். ஒரு நதியில் ரொம்ப படித்த பண்டிதர் ஒருவர் சிறு படகில் பயணித்துக் கொண்டிருந்தார். அந்த படகை செலுத்திக் கொண்டிருந்த படகோட்டியிடம் பேச்சு கொடுத்தார். அந்த பண்டிதர் தான் நிறைய படித்திருக்கிறோம் என்ற கர்வம் எப்பொழுதும் அவர் பேச்சில் காணப்படும். ஏம்பா படகோட்டி, நீ உபநிஷதங்களை படிச்சிருக்கிறியா என்றார் பண்டிதர். இல்ல சாமி, அதெல்லாம் நான் படிச்சதே இல்ல. அடப்பாவி, நீ உன்னோட வாழ்க்கையில கால்வாசிய வீணாக்கிட்ட. சரி, வேதங்களையாவது படிச்சிருக்கிறியா என்றார். இல்ல, அதெல்லாம் நான் படிச்சதே இல்ல சாமி. அடப்பாவி, நீ உன்னோட வாழ்க்கையில அறவாசியை வீணாக்கிட்ட என்றார். சரி, போனா போவது, ராமாயணம் மகாபாரதம் இதையாவது படிச்சிருக்கிறியா என்றார். அதெல்லாம் நான் எங்க சாமி படிக்கிறது? படகை ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கே நேரம் சரியா போகுது. அதுவும்